ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ HPCLல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 372 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு எண்ணெய் நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஸோ HPCL வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 372 வேகன்சியோட வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா 15th ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்கும் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து தனியாக வந்து உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து 30,000லேருந்து 1,20,000 சேலரி வந்து வரும். 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் SC, ST, OBC இவங்களுக்குலாம் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அது நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதேமாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் வந்து பாருங்கள் சிவில், மெக்கானிக்கல், குவாலிட்டி கண்ட்ரோலுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வேகன்சி 50 வேகன்சி 15, 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஸோ பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் தான். ஆனால் வந்து இதில் வந்து ஈக்குவலான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோனா சிவில் மட்டும் இல்லை, சிவிலுக்கு ஈக்குவலான டிகிரிலாம் இருக்குது. அது நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் 50,000லேருந்து 1,60,000 சேலரி வந்து வரும். 98 வேகன்சி வந்து பாருங்கள் மெக்கானிக்கலுக்கு மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்னால் ஸோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, சிவில்னா சிவில் முடிச்சவங்க, கெமிக்கல்னால் ஸோ கெமிக்கல் முடிச்சவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள். அதே மாதிரி இது ஸோ ஆஃபீஸர் HR கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்கள் நீங்கள் HRஓ, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, சைக்காலஜியோ இல்லைனா MBA முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்குமே வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, கெமிக்கலோ, சிவிலோ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸுமே வந்து இருக்குது. இதுக்கெலாம் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் டிகிரி வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். லா ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரியில் லா முடிச்சவங்க எல்லா கேட்டகரிக்குமே இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் வந்து நான் மேலே காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்து பாருங்கள் இங்கே தனியாக ஒரு டேப்லர் கிளாமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஏஜ் லிமிட்டு, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களோட ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அதாவது நீங்கள் இந்த டேப்லர் கிளாமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஈக்குவலன்ட் டிகிரி நான் சொன்ன பார்த்தல, அதாவது இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கலில் வந்து அதுக்கு ஈக்குவலான டிகிரி இருக்கும். மெக்கானிக்கல், ஸோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ இன்டெகிரேட்டட் டிகிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான நீங்கள் ஈக்குவலான டிகிரியில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இதுக்கு ஈக்குவலான டிகிரியில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி தான் டிப்ளமோக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் CA நீங்கள் முடிச்சவங்களுக்குலாம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டிகிரியில் எடுத்துருக்கணும். அதே மீதி இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து 65% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். SC, ST, PWனா 55% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு CBT எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் டைப்பிங் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, குரூப் டிஸ்கஷனு, சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் CBT எக்ஸாம் வந்து கம்பல்சரியாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூமே வந்து இருக்கும். இதை பொறுத்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும்.
ஸோ இதில வந்து பாருங்க அந்த சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2 பார்ட்டா வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜெனரல் ஆப்டிட்யூட் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில சிடிசி குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா 30,000லேருந்து 1,20,000 சேலரினா, அதில சிடிசி வந்து பெர் ஆனம்க்கு வந்து பாருங்க 10.63 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி வந்து 14 லேக்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கு வந்து சிடிசி வந்து குடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 50,000க்கு மேல ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நோட்ல வந்து குடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதில சர்வீஸ் பாண்டுமே வந்து இருக்கு. அதாவது நீங்க வந்து இனிஷியலா வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் நீங்க வந்து வொர்க் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க இடையில வந்து வெளிய போறீங்க அப்படின்னா வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 3 லேக் வந்து நீங்க பே பண்ணிட்டு தான் நீங்க வெளிய போக முடியும். அதே மாரி வந்து இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருந்தா 50,000 ஆச்சும் நீங்க வந்து பே பண்ணிட்டு தான் நீங்க வெளியவே போக முடியும். கம்பல்சரியா நீங்க 3 இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து சர்வீஸ் பாண்ட் வந்து எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. அதையுமே இதிலயுமே குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து இருக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து மத்திய அரசு நிறுவனம். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து எங்க வேணாலும் இதுக்கு வந்து இருக்கலாம். புரொபேஷன் பீரியட் வந்து பாருங்க 1 இயர் வந்து இதுக்குமே வந்து குடுத்துருக்காங்க. எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து புரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். இதுக்குமே வந்து 1 இயர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் தான் இது. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 ஜூன் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 15th ஜூலை வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து பாருங்க. இங்க இந்த வெப்சைட் லிங்க் hindustan-petroleum.com இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 1,180 வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அத ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.